உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓ ஸ்வீட்டி, ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துருக்க? என் அண்ணா உயிரோட இருக்கும்போது தீபாவளி, பொங்கல், புது வருஷம்னு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் விஷ் பண்றதுக்கு இந்த வீட்டுக்கு அத்தனை பேர் வருவாங்க. ஆனா இப்போ எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் யாருமே இந்த வீட்டு பக்கம் வரதில்ல. ஸ்வீட்டி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நான் உனக்கு விஷ் பண்றேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கம் ஆன். நாம நமக்குள்ளேயே விஷ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றதுல என்ன இருக்கு ஜெகன்? ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா நம்மள பார்க்க 100 பேர் வரணும். நாம அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அவங்க நம்மள கொண்டாடணும். அதான் பண்டிகை. என் அண்ணன் இருந்த வரைக்கும் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. இப்பதான் தலைகீழ மாறிடுச்சு. இதுக்குதான் நான் சொல்றேன் ஜெகன், நாம ஏதாவது சாதிக்கணும், சாதிச்சே ஆகணும். அத மட்டும் செஞ்சுட்டா என் அண்ணன் பின்னாடி நின்ன அத்தனை பேரும் என் பின்னாடியும் வந்து நிப்பாங்க. அந்த நம்பிக்கையை உருவாக்கணும். உருவாக்கி காட்டுறேன். ஐயா, உங்களுக்கு போன் வந்திருக்கியா? போனாங்க. ஊர்ல யாருக்கு என்ன பிரச்சனை எனக்கு போன் பண்ணிடுறாங்க. யாரையா போன்ல? அது ஹலோ. ஹாய் சார், நான் ஜெகன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வருஷம். என்ன விஷயமா போன் பண்ணீங்க? இல்ல, நம்ம ப்ராஜெக்ட் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சார். அதான் போன் பண்ண, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஓ ஓ ஓ ப்ராஜெக்டா? எலெக்ஷன் வேற கொஞ்ச நாள்ல வருது இல்லையா? அதுல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதான் பார்க்க முடியல. என்ன பண்ணலாம்? நீங்க ஒன்னும் குழப்பிக்காதீங்க. கண்டிப்பா நம்ம அந்த ப்ராஜெக்ட பண்றோம். எலெக்ஷன் முடியட்டும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேலையா அந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. சரி, வச்சிடறேன். யோ ஐயா, யார் போன் பண்ணாலும் இன்னைக்கு நீயே பேசி முடிவெடு. புரியுதா? நான் இன்னைக்கு வேற டென்ஷன்ல இருக்கேன். சரிங்க ஐயா. வண்டி இஷ்டு போயிட்டே இருக்கான் பாருங்க. எல்லாரும் வாங்க. பாத்து போறானா பாரு, எப்படி இடிச்சிட்டு போறான். பாத்துமா, அடிபட்டு இருக்காமா? என்னமா ஆச்சு? பாத்தானா பாரு. ஐயோ அடிச்சு போட்டு அவன் போயிட்டே இருக்கான். பாத்து எந்திரிமா. அவன்தான். பாத்து அடிச்சு போயிட்டான் பாரு. பாத்து எந்திரிமா. அண்ணன் அடிச்சிட்டு போறான் பாரு. எவ்வளவு ரத்தம் வருது பாருங்க பொண்ணுக்கு. எந்திரிமா எந்திரிமா எந்திரிமா. பாத்து மெதுவா. பாத்து வர கூடாதாமா. மெதுவா. பாத்து பாத்து மெதுவா. மெதுவா எந்திரிமா. பாத்து பாத்து. கொஞ்சம் புடிங்கக்கா, தூக்குவோம். மெதுவாமா. பாத்து. அடுவாவி நிறுத்தாம போய்கிட்டே இருக்கான். பாத்துமா. இந்தாப்பா கூட. பாத்துமா. பூல வர கீழ சிந்திருக்கு. அச்சச்சோ, மெதுவா போச்சு. பாத்து பாத்துமா. கட்டையில போறவன் நல்லா இருப்பானா? ஊரு வெளியில லாரியில தான் மோதுவான். என் கை காலை இப்படி பண்ணிட்டானே. சும்மா போவான். ஐயோ, கையில என்ன இம்புட்டு அடிபட்டு இருக்கு? என்னாச்சுப்பா? ஐயோ, பாத்து. வலிக்குது. ஒரு அர்ச்சனை தட்டு. இல்ல, நான் கொடுக்கிறேன். ஒரு அர்ச்சனை தட்டு வேணும். இந்தாங்க.
அங்க பாரு ஓ நீயும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தானே. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. என்னப்பா அவ்வளவு வலியா? கஷ்டமா இருக்கு. உனக்கு ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லுப்பா, ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா போகணும் அத்தை. அப்போ நான் கூட்டிட்டு போகவா? ஐயோ வேண்டாம் அத்தை. ஏன்? கமலி வரேன்னு சொல்லியிருக்கா. கமலி? கமலியா? அது யாரு? என் அட்டை பொண்ணு. நான் அவளுக்கு உசுறு. அவ என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. ஓஹோ அப்படியா? அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ண பத்தி தீபா எதுவும் சொல்லவே இல்லையே. அது அவ சின்ன வயசுலயே ஃபாரின் போயிட்டா. ஓஹோ இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கா. அப்படியா? சரி. ஆமாட்ட, அவ ரொம்ப நல்லவ. அவ மனசு யாருக்கும் வராதத்த. பார்த்தாலே பசி தீருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓ அவ முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா பசியே தெரியாது. நிஜமாவா? என்ன அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அத்த, அவளை யாருக்கு தான் பிடிக்காது? ஆமா அத்த, இந்த போலியை யார் பண்ணது? நல்லா அப்படி வாயில வச்சு கரைஞ்சு போயிருது. அது தம்பி, அது நான் தான் செஞ்சேன். கவிதாக்கா, நீங்களா? கா செமையா இருக்கு. எனக்கு இன்னொன்னு கிடைக்குமாக்கா? எனக்கு இந்த போலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க 10 கொடுத்தாலும் அப்படியே சாப்பிட்டுருவேன். சாப்பிடு. உனக்கு இல்லாததா? எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. கவிதா, இன்னும் 2 போலி எடுத்துட்டு வா வெற்றி தம்பிக்கு. அத்த, சும்மா விளையாட்டுக்கு சொன்னத போதும். ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.